விவசாயிகளுக்கு வேளாண் சம்பந்தப்பட்ட அறிவுரைகள் மற்றும் விஞ்ஞானிகளோட தொழில்நுட்ப உரைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தில் ஒரு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த செயலி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசான் சாரதி. இந்த செயலியின் மூலம் ஒவ்வொரு விவசாயிகளிடமிருந்து கருத்து கேட்கும் நிகழ்ச்சி ஜூலை 15, 2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த கருத்து கணிப்பில் கலந்து கொள்ள விரும்பும் விவசாயிகள் முதல்ல என்ன பண்ணோம்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு முதல்ல கிசான் சாரதி அந்த ஆப்பை நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இந்த பதிவிறக்கம் செய்து கொண்ட பிறகு அந்த செயலியை நம்ம ஓப்பன் செய்த பிறகு முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தாய்மொழியான என்ன மொழி வேணும் அப்படின்னு மொழியை தேர்வு செய்த பிறகு அதை லாகின் பண்ணும்போது முதல்ல நம்மளுக்கு டேஷ்போர்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ண பிறகு ஓடிபி கொடுக்கும். ஓடிபி பதிவிறக்கம் செய்து ஓடிபி கொடுத்து சரி செய்து பார்க்கப்பட்ட பிறகு அந்த விவசாயிகளுடைய பெயர் கேட்கும். பெயர் எந்த பேர் என்ன முழு பேரை நம்ம பதிவிட்ட பிறகு அவங்க மேலா இல்லை ஆனா பெண்ணாண்டு பதிவிட வேண்டும். அவங்களோட வயதை குறிப்பிட வேண்டும். எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட வேண்டும். எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட வேண்டும். மாவட்டத்தை குறிப்பிட்ட பிறகு எந்த வட்டாரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட வேண்டும். எந்த வட்டாரத்தை குறிப்பிட்ட பிறகு அவர்கள் எந்த வேளாண்மை அறிவித்தல் மூலம் தொடர்பு உள்ளவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். பதிவு செய்த பிறகு நம்மளை மீண்டும் அந்த லாகின் பட்டன்லேயே நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த கருத்து கணிப்பில் ஒரு 5 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டின் நம்ம தாய்மொழி மூலியமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சப்போஸ் அதில் முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செய்து விட்டீர்களா? இதுக்கு நம்ம சரி ஆம் அல்ல இல்லை என்பதை நம்ம பதிவிடணும். பதிவிட்ட பிறகு அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம கேட்கும். என்ன கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்கும் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் மழை குறைவாக பெய்யும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீர்களா என்று கேட்கும். அதுக்கு நம்ம ஆம் சரி என்று குறிப்பிட வேண்டும். மூணாவது கொஸ்டினா நம்மளுக்கு சமச்சீர் உர பயன்பாட்டின்படி உரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? அதற்கு நம்ம ஆம் என்று இல்லை என்று குறிப்பிட வேண்டும். அதற்கு அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு விவசாயியும் தன்னை பயிரிடும் போது எந்தெந்த பிரச்சனை முதல் பிரச்சனையா எதை கருதுறீங்க அப்படிங்கிறது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதை நம்ம தேர்வு செய்யணும். கடைசியா கொஸ்டின் நம்மளுக்கு இந்த வேளாண் சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை யார் மூலம் பெறுகிறீர்கள்? சப்போஸ் வேளாண்மை அறிவு பெற்று அவர்கள் வேளாண்மை அறிவுரையை குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் வேளாண்மை துறையை தேர்வு செய்ய வேண்டும். அல்லது பேப்பர் மூலம் ரேடியோ மூலம் பெற்றீர்கள் என்றால் அறிவுரை பெற்றீர்கள் அதை நம்ம குறிப்பிடும். இந்த 5 கொஸ்டின்களுக்கு நம்ம பதில் அனுப்பி சப்மிட் செய்யும் போது இந்த கருத்து கணிப்பில் நம்ம பங்கு கொண்டு பயன்பெறலாம்.